அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு ஹெவி வெயிட்ஸோட தொகுதி ஒன்னொன்னும் பார்த்துன்னு இருக்கும். வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த வகையில் திமுகவின் ஒரு ஹெவி வெயிட், ஆக்சுவலா அதிமுகவின் ஹெவி வெயிட்னு சொல்லியிருக்கணும். பட் அதிமுக இருக்கிற பாதி பேர் இப்ப திமுக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். திமுகவின் ஹெவி வெயிட்டான KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடக்கூடிய அருப்புக்கோட்டை தொகுதி என்ன வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். திமுக சார்பாக KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், அதிமுக சார்பாக சேதுபதி அவர்கள், நாம் தமிழர் அவர்கள் சார்பாக மணிமாறன் அண்ட் TVK சார்பாக கார்த்திக் குமார் களமிறங்குகிறார்கள். இங்கே வெற்றி பெற யாருக்கு வாய்ப்பு இருக்கு? மீண்டும் KKSSR வெற்றி பெறுவாரா இல்லையா? வணக்கம் பார்த்த சார், வெல்கம் டு ஷோ. நம்ம நம்பர்ஸ் என்ன சார்? வணக்கம். இங்க வந்து இது வந்து மாறி மாறி ஒரு காலத்துல அதிமுகவோட கோட்டை, இப்போ மெல்ல மெல்ல அது திமுகவோட கோட்டையாக மாறி வருகிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சு நம்ம சொல்லணும்னா, KKSSR அவர்களுக்கு 6 முறை இங்க அதிமுக ஜெயிச்சிருக்கு. கடந்த 11 தேர்தலில் 5 தடவை திமுக, இந்த தடவை அவர் ஜெயிச்சாருன்னா 6 ஈச் ஆயிடும். ஸோ சமன் செய்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு தொகுதி தான் இது. ஸோ ஸ்விங் தொகுதி. ஆமா, ஸ்விங் தொகுதி தான். பட் ஆனா வந்து இதுல வந்து KKSSR அவர்களுக்கு தான் இப்பவும் நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த இந்த இதுல ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் கண்டினியூஸா இங்க வந்து அவரோட லீடை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கடந்த 2 எலெக்ஷன்ல அவர் வந்து 10,000 18,000, 18,000 39,000. இது வந்து என்ன குறைஞ்சாலும் ஒரு ஸ்விங்கே வந்தாலும், ஒரு பெரிய ஸ்விங்கே வருதுன்னே வச்சுக்கலாம், ஒரு 15% மீண்டும் 10,000க்கு தான் வருவார். அது கீழே குறையறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ அன்லெஸ் மதுரையில வந்து ஒரு மாபெரும் ஸ்வீப் அப்படின்னு அது இந்த தடவை விஜய் வந்ததால மாறும்ன்றீங்களா? இல்ல விஜய் வரதுனால மாறாது. ஒருவேளை வந்து விஜய் 30%, 40%, 120% சொல்லி இருக்காங்க. நீங்க என்னன்னா விஜய் வந்தா ஒண்ணுமே டெபாசிட் போகும்னு சொல்லுங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்களே நிறைய பேர் திட்டுறாங்க வேற. இல்ல சார், இப்போ நீங்க வந்து அதுதான் சொல்றேனே. இப்ப நீங்க வந்து ஹார்ட் கோர் நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து அவங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து இப்போ 30 வயசு கீழே இருக்கிற இளைஞர்கள் எவ்வளவு பேர் சார் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு? இல்ல, என் தொகுதியை கேட்டீங்கனாலே விஜய் வந்து இரலவென்ட் அப்படின்னு தான் நானே சொல்றேன், ஒத்துக்கிறேன். பட் எந்த தொகுதியிலுமே நீங்க அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து அதனாலதான் வந்து இந்த ஒரு விஜயோட ஆதரவாளர்கள் ஒன்னத்தை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ரூரல்ல ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, அர்பன்ல ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விஜய்ங்கிறது வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதே நீங்க வந்து ஒரு வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கடந்த 5 வருஷத்துல அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா, இந்த கஷ்டத்துலேருந்து அவங்க ஒரு தீர்வை தான் எதிர்பார்க்குறாங்க இந்த எலெக்ஷன்ல. அப்படிங்கும்போது அவங்க போடுற ஒரு வாக்கும் இது நமக்கு தீர்வு கொடுக்குமா அப்படிங்கிறது தான். இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்க மாட்டாங்க அவங்க. ஸோ அங்க அதே மாதிரி வந்து கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் வந்து 25 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து அவங்களோட கஷ்டப்பாடு, இப்போ அவன் வந்து அவங்களே நேரடி விவசாயத்துல ஈடுபடுறவங்களா இருந்தா அவனுக்கும் அந்த கஷ்டம் தெரியும். அதே இங்க மெட்ராஸ்ல IT கம்பெனில வேற பண்ணி தானே அவனுக்கு வந்து இந்த கஷ்டம் புரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், ஒரு எலெக்ஷன்ல வந்து விஜய் அவர்களால எல்லா ஏஜ் குரூப்லையும், எல்லா தொழில் பார்க்குறவங்களையும், எல்லா வாக்காளர் ப்ரொஃபைல்லையும் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்றதுங்கிறது வந்து நடக்காத காரியம். அதனாலதான் வந்து இப்ப நீங்க வந்து ஆனப்பட்ட பிரசாந்த் கிஷோர் வந்து 16% வரும் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க கூட தேர்தலுக்கு ஒரு 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு முன்னாடி 3% தான் வாக்கு வாங்கினார். ஒரு ஸ்டேஜ்ல வந்து தேஜஸ்வி யாதவ், நிதிஷ்குமார், அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர், இப்படிதான் இருந்தது பீகார் எலெக்ஷன். அங்கேயே இத்தனைக்கும் அவர் கடுமையா உழைச்சிருக்காரு. இதெல்லாம் அவர் 2.5 வருஷம் அவர் போகாத வில்லேஜே கிடையாது. அவர் வில்லேஜ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாத வில்லேஜே கிடையாது அந்த 2.5 வருஷத்துல. அவ்வளவு நினைக்கிறேன். அருப்புக்கோட்டையில வந்து பெரிய அளவுல போட்டி இருக்காது அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். ஆமா. ஓகே, சோ எஸ் நேயர்களே, சாரி நம்ம பார்த்த சாரோட ஸ்பீச் வந்து பாதியிலே கட் பண்ணிட்டோம். இன்னொரு டீடைலான அனாலிசிஸ் தாவேகோட இம்பாக்ட் பத்தி நிச்சயமா நாங்க பண்ணுவோம். ஸோ அதுக்காக அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறோம். அருப்புக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும்
டஃப் காம்படிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஸ்விங் கான்ஸ்டிடுவன்சி தான் அதிமுக திமுக மாறி மாறி தான் ஜெயிச்சிருக்கு. பட் KKSSR அவர்கள் திமுகவில் இருக்க ஜாயின் பண்ணதுல இருந்து அது ஒரு திமுக கோட்டையாக மாற்றும் வேலைகளில் ஈடுபட தொடங்கி விட்டார் அப்படின்னு தான் பார்க்கணும். கடந்த 2 தேர்தல்களில் திமுக சுமூகமாக ஜெயிச்சிருக்கு. ஒரு ஹேட்ரிக் வெற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கிறோம். KKSSR அவர்களின் தனிப்பட்ட கரிஷ்மா பிளஸ் திமுக இரண்டும் இணையும் போது அருப்புக்கோட்டை தொகுதி நிச்சயமாக திமுக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஸோ அருப்புக்கோட்டை KKSSR அவர்கள் திமுக இதுதான் நம்மளோட நம்பர்ஸாக இருக்கிறது. நன்றி சார். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம்.